மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அதான் இந்த பியூர் சினிமா பார்த்தீங்கன்னா 2017 டைம்ல வடபழனியில் இருக்கும்போது அருண் ப்ரோ சொன்ன மாதிரி நானுமே நிறைய ஃபோரம்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். லைக் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் தான் நிறையா சினிமாட்களை பார்க்க முடியும். சினிமாவுக்கு வந்த புதுசு. ஸோ சினிமாட்களை பார்த்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸாக பியூர் சினிமாவை பார்த்துருக்கேன். ஸோ அடிக்கடி இங்கே வந்து நிறைய கேள்வி கேட்டேன். ஏன்னா சினிமாக்குள்ள வரணுன்ற ஆர்வம் அப்போ வந்துருச்சு. பட் எப்படி சினிமாட்களை பார்க்கறதுன்னு தெரியாது. எங்கேயும் அவங்கள பார்க்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பதட்டம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்பேஸ்க்கு வந்தால் ஈஸியாக அவங்களோட உரையாட முடியும். அண்டு இந்த மாதிரி ஃபோரம்க்குலாம் அடிக்கடி வரப்போ தான் என்ன ஆச்சுன்னா, ஓகே லைக் சினிமா கொஞ்சம் ஈஸியாக அணுக முடியும் போல அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. லைக் அவங்க எல்லாரும் ஒன்றும் எட்டாத தூரத்துலலாம் இல்லை, எல்லாருமே பக்கத்துல தான் இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் லைக் இந்த மாதிரி நிறைய ஃபோரம்க்கு வரப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ அதான் நான் அருண் ப்ரோ சொன்ன மாதிரி நானுமே லைக் உட்காந்துருந்தேன். எல்லார்ட்டையும் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. இப்படி ஒரு ஃபோரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்படி பண்ணுறதே ஒரு பயங்கரமான விஷயம். நான் சொல்லுவேன், இது எல்லாரும் பண்ணுறது கிடையாது. இதுக்கு ஒரு தனி ஆர்வம் வேணும் கண்டிப்பாக. இதுக்கு ஒரு அதான் என்ன சொல்றது, இது சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு பயங்கர பேஷனேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடணும். இதுக்கெல்லாம் எஃபர்ட் போட்டுன்னு எவ்வளவோ நாள் நமக்கு தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இது ஒன்று பண்ணணும், எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமான விஷயம். அதுக்கு பெஸ்ட் விஷயம். ஸோ நம்ம நிறைய மோஸ்ட்லி இன்டராக்டிவ் செஷனாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் என்னோட சினிமா ஜேர்னி, நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன், இந்த படம் பண்ணேன்றத ஒரு சின்ன ப்ரீஃபா சொல்லிடுறேன். அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய ஜேர்னியை மட்டும் சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய ஜேர்னியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆப்வியஸா. ஸோ பேசிக்கா நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன். நான் திருச்சியில இன்ஜினியரிங் படித்தேன். திருச்சியில மூகாம்பிகை காலேஜில் படித்தேன். எங்க காலேஜே பார்த்தீங்கன்னா இந்த வாரணமாயிரத்துலலாம் கௌதம் மேனன் சார் வந்து சூர்யாவை படிக்க வச்ச அந்த காலேஜ் தான் எங்க காலேஜோட அலுமினி கௌதம் மேனன். ஸோ எங்க காலேஜுக்கு இருக்கிற ஒரு கெத்தா நாங்க சொல்லிக்கிற விஷயமே அதுதான், கௌதம் மேனன் படிச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூகாம்பிகையில தான் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஹெச்எல்ல வந்து ஒர்க் பண்ணேன். ஹெச்எல்ல ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது லைக் தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வேலைக்கு ஆகாது. நான் ஒர்க் பண்ணும்போது அது சில பேருக்கு ஒர்க் ஆகலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமா தான் ஐடியில் ஒர்க் பண்றாங்க, அதை நான் குறையா சொல்லலை. பட் எனக்கு அது செட் ஆகல. அந்த ஒரு 9 to 5 ஜாப் ஒரு மாதிரி வெளி உலகத்தோட நான் ரொம்ப டிட்டாச்சா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் சினிமா ஆர்வம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. சினிமா ஆர்வம் நான் ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். நான் 7G படம் பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு சினிமா ஆர்வம். செல்வராகவன் சார் இல்லைன்னா ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி ஐடியலா நான் அவரை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது லைக் அகெயின் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, சினிமாக்குள்ள வரணும்னு ஆசை வந்துருச்சு. பட் எப்படி போறதுன்னு தெரியாது. அதுவும் நான் சென்னை மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா கூட ஓரளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் திருச்சியில இருக்கேன். ரொம்ப அப்படியே சினிமாவை டிவிலையும் தியேட்டர்லையும் மட்டும் தான் பாக்குற ஜோன்ல இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வேற வழி இல்லை. சரி ஓகே இன்ஜினியரிங் படிச்சலாம். அந்த டைம் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன்குமார் சாமி எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் ஃபிலிம் மேக்கர்ஸா வந்தாங்க. ஸோ சினிமாவில் வரதுக்கு இன்ஜினியரிங் தான்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓகே இன்ஜினியரிங் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஜினியரிங் படித்தோம். ஸோ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்து ஒர்க் பண்ணப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தோணிருச்சு, இல்லை இது நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல தான் வேலையை குவிட் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலி அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன். ஒரு 6 மாசம் பாண்ட், 6 மாசம் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். நடுவில் நம்ம அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன்னா மறுபடியும் HCL பக்கமே போக முடியாது. ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவுக்கு வந்து அப்ப நம்ம இந்த ஃபேஸ்புக்லாம் சினிமாக்களா தெரிஞ்சவங்களெல்லாம் நோண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு அண்ணா ஒரு சில வருடங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சினிமாவுக்கு போறப்ப இவங்களோட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட ஹெல்ப் கேட்டு ஒரு சின்ன படத்துல ஒர்க் பண்ணேன். அந்த படம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கல. அதுக்கப்புறம் வேற ஒரு சின்ன படங்கள். ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் சின்ன படங்கள்ல ஒர்க் பண்றோம், அது நடக்காம போகுது. இந்த மாதிரியான ஒரு பேஸ்ல போய்கிட்டே இருக்கேன். அப்ப அகைன் ஒரு சின்ன பயம் வருது, சினிமா வேலைக்கு ஆகுமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்துலதான் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அது ஃப்ரீ டைம் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி டைம்ல சுத்தி இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் பியூர் சினிமாக்கு வருவேன், நிறைய இடங்களுக்கு போவேன். இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா எடுத்துக்கிட்டு நிறைய அந்த மாதிரி சுத்திட்டு இருப்போம். அண்ட் சொல்லி வச்ச மாதிரி திடீர்னு கொரோனா வந்துருச்சு. கொரோனா யாருக்குமே
எல்லாருக்குமே ரொம்ப புதுசான ஒரு விஷயமா, என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் அந்த கொரோனாவே லைக் நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு புதுசான விஷயம் இல்லை. என்னடா இப்படி ஒரு விஷயம் ஊருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அமுச்சு விட்டாங்கல்ல. நானும் திருச்சிக்கு போயிட்டேன். ஒரு 1.5 வருஷம் லைக் கொரோனா என்ன இதை ப்ராசஸ் பண்றதுலயே குவாரண்டைன்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, இந்த ப்ராசஸ்லயே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு பார்த்தா ஒரு 2021 வந்துருச்சு. அகைன் சென்னைக்கு வரோம். சரி ஓகே கொரோனாவை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரப்பதான் லவ்வர்னு சொல்லி ஒரு படம், வியாஸ்ன்னு சொல்லி டைரக்டர், நானும் வியாசும் கொஞ்ச நாள் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமா பழக்கமாகி கொஞ்ச நாள் டிராவல் ஆயிட்டு இருந்தோம். இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர்கிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சும்மா நானும் வியாசும் ஜாயின் பண்ணதே ஒரு செம்ம மேட்டரா இருக்கும். வியாசம் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப சும்மா கேட்டாரு, உனக்கு யாரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு செல்வராகவன் அப்படின்னு. உடனே செல்வராகவன் சூப்பரா வாடா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி செல்வராகவன் கண்ணியா தான் இருந்தோம். அப்படியே நான் வியாசோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. லவ்வர் படம் நடந்தப்போ லவ்வர்ல நான் வியாசோட கோ டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தோட ப்ராசஸ் ஃப்ரம் த ஸ்கெலிட்டல்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்துல நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபுல் அண்ட் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த படம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ போதும் சினிமா பண்ணது, ஐ மீன் ஒர்க் பண்ணது போதும், அடுத்து நம்ம படம் பண்ணிடலாம், இதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் படம் பண்றதுக்கான முழு முயற்சியில இருந்தேன். ஒரு கதை ஒன்று முடிச்சுட்டேன். இந்த வித்லவ் கிடையாது, வேற ஒரு கதை ஒன்று முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறேன். ஒரு சில இடங்கள்ல வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க, ஒரு சில இடங்கள்ல ஹீரோ டேட் வேணும்னு சொல்றாங்க, ஹீரோஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கிற டயத்துல தான் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, லவ்வர் பண்ண அதே ப்ரொடக்ஷன்ல. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு கால் பண்றாங்க, அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னன்னா இப்பதான் நம்ம படம் முடிவு எடுத்திருக்கோம், இந்த கான்ஃபிடன்ஸே இப்பதான் வந்திருக்கு, மறுபடியும் ஒர்க் பண்ணுமானா நான் முடியவே முடியாது, அதெல்லாம் நான் வரவே இல்லை, வேணா படம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அங்க இருந்த ஒரு இபி வந்து ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாரு. இல்லை ப்ரோ ஒரு சின்ன படம் தான், ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிடும், ஷூட் ஆரம்பிக்க போறோம், ஆல் செட்டு, சீக்கிரம் வந்தீங்கன்னா படத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. நானும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசம் டைம்ல நான் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்கேன். ஒவ்வொரு கம்பெனிஸா பிச் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஹோல்டில் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில ஹீரோஸ் டேட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹீரோஸ்ட்ட போய் சொல்லலான்றாங்க. இல்லை லைக் நான் ஒருத்தட்ட நரேட் பண்ணியிருப்பேன், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் நரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் டைமா மட்டுமே இருந்துட்டு இருக்கு. கையில இருந்த காசெல்லாம் தேர்ந்துருச்சு. ஸோ அகைன் காசு வேணும், சாப்பிடணும். அதனால இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒர்க் பண்றதுக்கு சரி ஓகே டக்குன்னு ஒரு குவிக் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒர்க் பண்றதுக்கு போறேன். ஸோ நான் அந்த போனனால தான் எனக்கு அபி டூரிஸ்ட் ஃபேமிலியில எனக்கு பழக்கம் பண்ணாரு. ஸோ அபிட்ட போனப்ப லைக் இனிஷியலா அபிக்கெல்லாம் பயம், ஏன்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு கோ டைரக்டர் கொடுக்குறாங்கன்னா ஓகே ப்ரொடக்ஷன் ஆளா இருப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் என்னன்னா நாங்கள் பழக ஆரம்பிச்சோன்னா அபியும் திருச்சி நானும் திருச்சி, போனோடனே ஊர் பாசம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அப்படியே நாங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சு லைக் நானும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ அப்படியே படம் போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மாதிரி பயங்கர ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டே இருக்கிறப்ப நான் சரி ஓகே பேரலா வேற ஒரு கதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னொரு கதை ஒன்று டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே அதை சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்றப்போ ஒரு கதை மட்டும் வச்சுட்டு போகக்கூடாது, ஒரு 2-3 லைனாவது வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா நம்ம ஒரு 2-3 பவுண்ட் வச்சுட்டு போனா கூட அது பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் அந்த வித்லவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எழுதிட்டேன். ஒரு மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கிராக் ஆயிடுச்சு. இந்த ஐடியாவை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம்னு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கடை முடிச்சுட்டு அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்போ மறுபடியும் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த டயத்துல அப்படியே உட்காந்து சரி ஓகே இப்போ செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிடலாம், செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி முடிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா அபிட்டு வந்து நான் ஃபீட்பேக் கேட்கறதுக்காக இந்த வித்லவ் ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருந்தேன். அப்படி படிச்சுட்டு என்ன சொன்னாரு, ப்ரோ செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. நான் அபிட்ட சொல்றேன், ப்ரோ நீங்க இந்த படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னப்போ அவர் ஒரு மாதிரி சும்மாரியா கதை நல்லா இருக்கு, வேற ஏதாவது ஒரு ஹீரோட்டு போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன் ஓகே ட்ரை பண்றேன், பட் எனக்கு என்னமோ உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதை அவர்கிட்ட சொன்னேன்னா நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போறப்ப அப்படியே எனக்கு நரேட் பண்ணாரு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை. அப்படியே எல்லா கேரக்டரும் அப்படியே பயங்கரமா நடிச்சு காட்டி சூப்பரா நரேட் பண்ணுவாரு. எனக்கு அப்ப அப்படியே வந்து ஒரு டைரக்டரை தாண்டி இருந்தாலும் செம்மையா நடிக்கிறாயா, இருந்தாலும் சூப்பரான ஒரு ஆக்டர் அப்படின்னு பயங்கரமா பிலீவ் பண்ணேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு. அபி வந்து ஒரு ஓவர் நைட்ல ஒரு ப்ரப்போஸ் ஒன்று பண்ணி ஒரு மாதிரி பயங்கர ஃபேம் ஆயிடுச்சு அபிக்கு. ஸோ இந்த டயத்துல வந்து நானுமே இந்த கதையை வச்சுட்டு அப்படியே வேற ஏதாவது ஹீரோஸ் போகலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன். பட் பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு தோணுது இந்த கதைக்கு வந்து
ஒரு ஸ்கூல் பையனும் வேணும், ப்ரெசென்ட்டும் வேணும். ஸோ இதுக்கான ஹீரோஸ் ஒரு டெபியூட்டண்டா போனா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அபி பண்ணா நல்லா இருக்கும்னு என்னன்னு தெரியல, ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், இது முடிச்சதுக்கு அப்புறம் பட் இந்த டைம்ல எனக்கு அபிட்ட கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அபிட்ட கேட்டப்ப அபி டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டரா இருந்தாரு. ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபேம் கிடைச்சிருச்சு, எங்க பார்த்தாலும் அபியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்ப நம்ம அபிட்ட கேட்டு அவர் ஏதாவது ஹெசிடேட் பண்ணிட்டாருன்னா, அவர் ஏதாவது நோ சொல்லிட்டாருன்னா அது எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா வி வர் லைக் க்ளோஸ், அந்த டைம்ல வந்து பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ அதனால நான் அபிட்ட அதை கேட்காம இருந்தேன். வேற நான் இந்த ப்ரொடக்ஷன்ல கதை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையை வந்து அப்போ இந்த படத்தோட இபி பாலான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தேன். அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதையை படிச்சுட்டு கேட்கறாரு, டே இதுக்கு அபி எப்படியா இருப்பான் அப்படின்னு கேட்கிறாரு. ப்ரோ எனக்கும் அதான் தோணுது, பட் இப்ப அபிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி நான் கேட்கவா அப்படின்னாரு. நீங்க வேணா கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் என்ன பண்ணாரு, அபிட்ட ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி மதனோட கதை படிச்சிட்டியா அப்படின்னா, படிச்சுட்டேன் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு. அந்த கதையில நீங்க நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அபி ப்ரோ எனக்கு நடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் மதன்கிட்ட கேளுங்க, அவரோட முதல் படம் இது அப்படின்ற மாதிரி அவரு சொன்ன. ஓகே நம்ம எல்லாம் ஒரே பேஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அபிக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னா, பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம்பிச்சோம். ஸோ அப்பதான் எம்ஆர்பியில கதை கேட்டாங்க. எம்ஆர்பியில போய் கதை சொன்னேன். மகேஷ் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து அவங்க அப்படியே சௌந்தர்யம் கூப்பிட்டு போனாங்க, அவங்கள்ட்ட கதை சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து நான் டக்குன்னு ஒரு ஆஃபீஸை போட்டோம், படம் ஆரம்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் தான் ஆகுது படம் முடிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கோம். ஸோ லைக் படம் ஆரம்பிச்ச ஸோ இதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் நான் என்னவா பாக்குறேன்னா, நான் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒர்க் பண்ணது போதும், இதுக்கு மேல படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கால்ல இருந்தப்ப என்னை வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒர்க் பண்ண கூப்பிடல, அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூப்பிடலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். வேணாம்னு சொல்லணும் விட்டுருந்தா நான் எனக்கு அபியை மீட் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். இந்த படம் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, மேபி வேற மாதிரி நடந்திருக்கலாம், பட் ஹைலி நடந்திருக்குமான்றது ஒரு கொஸ்டின். ஏன்னா ஹீரோஸை பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு நம்ம தெரியப்படுவோம், ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் பயங்கரமா கத்துக்கிட்டேன். எங்கேயும் ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு. அதான் இது லைக் உங்களுக்கு அதான் பயன்பட்டு எடுத்துக்கோங்க. பட் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான லெசன் தான் இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தேன். ஸோ அப்படிதான் இந்த வித் லவ் நடந்து முடிஞ்சு 3வது வாரம் இப்போ போயிட்டு இருக்கு. சந்தோஷம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்கள் வித்ல வந்து ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஹானஸ்ட்லி பார்க்கும்போது சரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு, காலேஜ் இது. அப்புறமா ஓடிடியில் பார்த்த மாதிரி தான் நினச்சேன். அப்புறமா ரிவ்யூ வர எனக்கு வந்து சரி போய் பார்த்துலான்னு ஒரு ஈகர்னஸ் வந்தது. சரின்ட்டு நான் தேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தனியாக தான் போய் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எஸ்பெஷலி அந்த சீன் சொல்லணும்னா அந்த பஸ் சீன் இல்லை, அதில் ஒரு பிஜிஎம்மே போட்டு ஒன்று எலிவேட் பண்ணியிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து அந்த அனுஸ்வரா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த அப்புறமா வந்துட்டு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்ற போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த சீன். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட்லி ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூர் சக்ஸஸ். ஸோ என்னோட ஒரு சிம்பிள் கேள்வி என்னன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸில் அந்த மாதிரி முடிச்சிட்டுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க பவுண்ட் ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் இது குவிக் தான். பட் இப்போ லொகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட். இது எப்படின்னு ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு இதான் அந்த அபி பார்த்த வேலை, ஏதோ ஒரு இன்டர்வியூல அபி 2 வாரத்தில் இருந்தாலும் கதையை முடிச்சிட்டான் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுதுவேன்னா, இந்த வித்லவ்லேயே சொல்றேன், வித்லவ் வந்து இன்டர்வல் பாயிண்ட் தான் எனக்கு ஐடியா. ஒரு 2 பேர் ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டான லவ் 2 பேருக்கு இருக்கு, அவங்க 2 பேர் போய் மீட் பண்ணா எப்படி இருக்கும் இப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று தோணிடுச்சு. ஸோ ஓகே இதை வச்சுட்டு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி ஒரு ஐடியா தோணிடுச்சுன்னா இவங்க 2 பேரோட லவ்வை காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸ்கூல் காட்டலாம், காலேஜ் காட்டலாம். பட் என்னன்னா இவங்க 2 பேருமே அங்க வந்துதான் நீயா இப்படி பாத்துக்கணுன்ற மூமெண்ட். ஸோ வந்து கொஞ்சம் டைம் பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஸ்கூல் காட்டலாம். பிளஸ் எனக்கு பர்சனலா ஸ்கூல் லைஃப் நிறைய மெமரியில இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் மொதல் சீன் எழுத ஆரம்பிக்கிறேன்னா நான் அடுத்த சீன் என்னன்னு எனக்குமே தெரியாது, நான் பீட்ஸ் போட மாட்டேன், இதுன்ட்டு. ஸோ எனக்கு இன்டர்வல் பாயிண்ட் தெரியும், இந்த இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு தான் அரைவ் ஆகணும்ட்டு. ஸோ அப்படியே நான் ஒரு ரைட்டிங் ஃப்ளோவில் தான் எழுத ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஃப்ளோவில் எழுதும்போது தான் எனக்கு அதில் தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் வராங்க, கிளின்டன்ன்ற கேரக்டர் வராங்க, எல்லாமே என்னோட ரைட்டிங் ஃப்ளோவை நான் பிலீவ் பண்ணுவேன். பீட்ஸ் போட் அது என்னோட பழக்கம், அது கரெக்டானு தெரியல. ஸோ அப்படி எழுதுறப்ப
ஒரு ஃப்ளோவை பிடிச்சேன். அந்த ஃப்ளோ அப்படியே என்ன கூட்டிட்டு போச்சு. ஒரு பாயிண்ட்ல சத்யாவோட கதை முடிஞ்சிச்சு. அடுத்து அதே ஃப்ளோவில் உட்காந்தேன். மோனிஷாவோட கதை அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். ஒரு ஃப்ளோவில் வந்து இன்டர்வல் பாயிண்ட்டை நோக்கி வந்துட்டேன். மோர் ஆர்லெஸ் ஒரு 5 to 6 daysல இந்த ப்ராசஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கே, ஒரு லைஃப் இருந்த மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி முடிய போற தருவாயில ஓகே இதுவும் முடிய போகுது, அடுத்து இந்த கதை ஒரு மாதிரி நல்லா வந்திருக்குன்னு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே செகண்ட் ஹாஃப் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன மாதிரி வேணா கொண்டு போகலாம் செகண்ட் ஹாஃப். இது ஒரு ஓமை கடவுளை மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஜேர்னியா கூப்பிட்டு போகலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய என்னென்னமோ யோசனை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல சரி எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எழுத ஆரம்பிச்சேன். அதுவும் ஒரு ஃப்ளோல அப்படியே போக ஆரம்பிச்சேன். எனக்கும் தெரியாது செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் இதான் கிளைமேக்ஸ் எழுத போகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த காஃபி ஷாப் சீன் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, அனிஷா சீனு. ஸோ ஒரு ஃப்ளோல அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். அந்த ஃப்ளோ ஒரு இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போச்சு. அதை பிலீவ் பண்ணி அப்படியே போனேன். அதுவுமே ஒரு 1 weekல முடிச்சுட்டு ஓவராலா வச்சு படிச்சு பாக்குறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல தான் சஜஷன்ஸ்க்குலாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து எல்லார்ட்டையும் கேட்கறப்ப இது எல்லாருக்குமே ஒர்க் ஆச்சு. இது கரெக்டா இருக்கு, ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கு, இதுல ஒரு கொஹரன்ஸ் இருக்குன்னு எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஓகே நான் ஒரு ஃப்ளோ பிலீவ் பண்ணேன், அது மற்றவங்களுக்கும் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால இதை உங்க கேள்விக்கு பதிலாக 2 வாரம்ன்றது கண்டினியூஸாலாம் எழுதல. ஒரு வாரத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சேன், ஒரு பெரிய கேப், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் முடிச்சேன். அப்படிதான் அந்த 2 வாரம். ஆக்சுவலா இது நீங்க எனக்கு ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷன் சார். நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் இந்த மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணலாமா வேணாமான்னு இருக்கும்போது அது ஒரு லவ் ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் நம்ம படத்துல சீன் வந்து பிரிஸ்டார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த டைலாக் நீங்க எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரிவீல் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி 2 பேரோட ஸ்கூல் டேஸ் லவரை பார்க்க போறாங்கன்னு. செகண்ட் ஹாஃப்ல அந்த லவ்வர்கிட்ட ஆக்சுவலா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பையனோட ஸ்கூல்ல வர ப்ரப்போஸ் பண்றது ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த சீனே ரொம்ப அழகா இருந்தது. அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க பதிலுக்கு வந்து சாரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா டு பி ஃப்ராங்க் நானுமே அங்க உட்காந்து படம் பார்க்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தப்பா இருக்கும், ஓகே ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தாலும் தப்பா இருக்கும். அந்த டைலாக் எப்படி சார் அங்க மெர்ஜ் பண்ணீங்க? அது எதர்ச்சியா நடந்ததா இல்ல அது எப்படி கிரியேட் பண்ணீங்க சார்? அண்ட் அந்த அனிஷா சீன் பாத்தீங்கன்னா அதான் நான் அகைன் சொன்ன மாதிரி அந்த சீன் எழுத ஆரம்பிச்சப்ப அந்த சீன் என்ன ஒரு இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போச்சு. பிளஸ் அந்த சீனோட மூடா எந்த ஒரு கதை எழுதும்போதும் இப்போ ஒரு சீன் எழுத ஆரம்பிக்கணும், அந்த சீனோட மூடு நமக்கு தெரியும். லைக் இந்த சீன் என்ன நடக்க போகுதுன்ற மூடு எனக்கு தெரியும். அந்த சீனோட மூடு என்னன்னா இவன் பேர் ப்ரப்போஸ் பண்ண போறான், ஸ்கூல்ல பார்த்து பயந்துகிட்டே ப்ரப்போஸே பண்ணல இது வரைக்கும். அது நிறைய அந்த ஒன் சைட் லெவல்ல பயமா இருக்கும் அந்த பொண்ணை பார்த்தாலே. ஸோ அந்த மாதிரி பயத்திலே இருக்கிற ஒருத்தன் மறுபடியும் அந்த பொண்ணை பாக்குறான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துடும். அது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துடும். ஸோ இப்படி இருக்கிற இடத்துல அங்க அவன் ப்ரப்போஸ் பண்ண போறான். அவன் இப்ப மோனிஷாவை தான் லவ் பண்றான், அவன் அனிஷாவை லவ் பண்ணல. பட் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. அன்னைக்கு நீ சொல்லல, இன்னைக்கு ஜஸ்ட் சொல்லிடு, நீ அன்னைக்கு லவ் பண்ணன்றத சொல்லிடு அப்படின்றதுக்கு தான் கூப்பிட்டு வரான். பட் அதுக்கு அவன் பயங்கரமா பதட்டப்பட்டு பயந்துட்டு இருப்பான். நான் அந்த சீனோட மூட நினைச்சது இவன் லவ்வ சொல்லிடணும், இவனுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிடணும், இதுதான் ஐடியா வந்துச்சு. பிளஸ் பாத்தீங்கன்னா அனிஷாவை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எங்கேயுமே எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்க மாட்டோம். இவன் கண்மொழியை மட்டும்தான் அனிஷாவை பார்ப்போம். ஸோ அப்படின்றப்ப அனிஷா வந்து ஒரு பொண்ணா அங்கங்க மட்டும் தான் இருந்துட்டு இருப்பான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வர இந்த சீன்ல தான் அனிஷாவை என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்கேதான் அவன் பேச ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படின்றப்ப நான் அனிஷாவை எப்படி பாக்குறேன்னு இந்த இடத்துல தான் சொல்றதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் அனிஷாவே பாத்தீங்கன்னா மோரர்லைக்கு ஒரு மோனிஷா மாதிரியான ஒரு பொண்ணா, ஒரு மெச்சூர்டான பொண்ணை தான் பார்த்தேன். இங்க வந்து இவன் உட்காரும் போது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும், தினேஷ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் இந்த மாதிரி உன்னை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு அவன் வந்து ஓகே நீ ஸ்கூல்ல அது ஒரு சின்ன இன்னசென்டான லவ், அவளுமே எக்ஸைட் ஆயிட்டா. ஓகே நீ ஒரு லவ் சொல்ல வந்திருக்கியா, வா உட்காரு பேச, அவனை கம்ஃபர்டபுள் ஆக்குவா. நீ உட்காந்துட்டு அவன் டென்ஷன் ஆகும் போதும் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அவனை கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் பேசிட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. அங்க அனிஷா பாத்தீங்கன்னா ஒரு அடலசென்டான ஒரு ஸ்கூல் பொண்ணாவே மாறிடுவா அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது. அது வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிட்டு போகும்போது ஒரு பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த ஒரு புத்துணர்ச்சி வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவளும் ஃபீல் பண்ணுவா. சின்னதா அவளுக்கு கண்ணு கலங்கும், பயங்கரமா சிரிப்பா. அந்த மாதிரி எப்ப சிரிச்சிருப்பான்னு கூட தெரியாது, அது அவளே என்ஜாய் பண்ணுவா. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் அதெல்லாம் விட்டுருவான், லவ் சொல்ல வந்ததெல்லாம் விட்டுருவான். ஓகேடா அனிஷாவை பார்த்துட்டோம் பேசிட்டோம் இப்படின்ட்டு இருக்கிறப்ப அவ விட மாட்டான். நீங்க ஒண்ணு சொல்ல வந்தில, இதை சொல்லிட்டு கிளம்பு, நாளைக்கெல்லாம் நீ மறுபடியும் கிளம்பி வரக்கூடாது, மறுபடியும் லவ் என்ன சொல்லலை அப்படின்னு நாளைக்கெல்லாம் நீ மீட் பண்ண வரக்கூடாது, வா என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல மெச்சூர்டா அவன்கிட்ட கேட்கறான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரியே அவ கேட்பா.
கேட்டோன்னா அதான் நான் சொல்ல மாதிரி அது எழுதும்போது எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறேன்னு தெரியாது. அப்படியே ஆரம்பிச்சேன். ஸோ எழுதும்போது ஒரு பாயிண்ட்ல இவன் பயந்துக்கிட்டு ஐ லவ் யூ நிஷா அப்படின்னு சொல்லுவான். அது நான் எழுதும் போதே நினைச்சேன், பாஸ் இந்த இடத்துல ஒரு 5 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கா. நானும் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணேன். சாரி சத்யா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னு ரைட்டிங் ப்ரோல வந்துச்சு. ஏன்னா அந்த சீனியர் மூடுக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் வந்து எங்கேயும் ஆக்வர்ட் ஆயிடக்கூடாது. அதுல வந்து ஒரு சின்ன அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அந்த சீன் வந்து அனிஷா அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாலும் அது ஒரு பழைய ஞாபகத்துக்கு தான் கூட்டிட்டு போங்க 2 பேரையும். அந்த சீனை பாக்குற எல்லாருமே அது ஒரு ஸ்கூல் சீனா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 16-17 வயசு பசங்க அங்க உட்காந்து பேசிக்கிற மாதிரி தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்கன்றதான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. அதனால எந்த இடத்துலயுமே அந்த சீன் ஒரு ஆக்வர்ட்னஸ் தொடாம ஒரு மாதிரி கியூட்டா ஃபீலாவே மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் அது நடந்துச்சு. வித்ல மூவில வந்து அனஸ்வரா ராஜன் அவங்களுடைய போர்ஷனும் சரி, காவியானில் இருக்காங்க அவங்களோட போர்ஷனும் ரொம்ப மெச்சூர்டா நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. எஸ்பெஷலாக வந்து அனஸ்வரா ராஜனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் எண்ட் வரைக்குமே ரொம்ப என்ன சொல்றது மீட்டருக்கு உள்ளே இருக்கும், ரொம்ப மெச்சூர்டாகவும் இருக்கும். இவங்களோட ரைட்டிங்க்கு நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் அதை எடுத்து ரைட் பண்ணீங்களா, இல்லை உங்களோட ஐடியா எப்படி இருந்துச்சு இவங்க 2 பேரோட கேரக்டரோட ரைட்டிங்? மோனிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவாகவே நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பயங்கர குறும்பான பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபர்ஸ்ட் நினச்சிக்கிட்டேன் மோனிஷாக்கு. ஸோ அதனால எழுதும்போதே அதான் தெரியல, நம்ம ரெகுலராக பார்ப்போம்ல, ரெகுலராக ஒரு ஹீரோயின்ஸ் அப்படின்றப்ப அது சம்ஹவ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டீரியோடைப் பார்க்கப்படுது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஹை ஸ்பீடில் அந்த பொண்ணுக்கு வச்சு லைக் அது தப்பு கிடையாது, டிபெண்ட்ஸ், அது கதைகளை பொறுத்து. ஸோ நான் இந்த கதையில என்ன யோசிச்சேன்னா, சத்யாவை கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடா இருந்து மோனிஷா கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஏன்னா நான் வாழ்க்கையில பார்த்த நிறைய பெண்கள் சரி, சுத்தி பார்க்குற நிறைய பெண்கள் சரி, பெண்கள் தான் இன்னைக்குமே மெச்சூர்டா இருப்பாங்க. பசங்க சும்மா சொல்லிப்பாங்களே தவிர மெச்சூர்டுன்னு, பெண்கள் தான் ரியலா மெச்சூர்டா இருக்காங்க நான் பிலீவ் பண்றேன். ஸோ அதனால பெண்கள் கேரக்டர் எழுதினாலும் மெச்சூர்டா தான் எழுதணுன்றதான் என்னோட ஐடியா. நான் பெண்கள் முட்டாளா எழுதக்கூடாதுன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸோ எனக்கு அப்படி மோனிஷா எழுதும்போது நான் இவையே இன்னும் துருன்னு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா எப்படி இருக்கும், லைக் அது ஓப்பனா சொல்லணும்னா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஆக்சுவலி மோனிஷா பையன் மாதிரி பிஹேவ் பண்றா, சத்யா பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு. இந்த வாதமே எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ அப்ப பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கா, பையனா இப்படிதான் இருக்கணும்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு. ஸோ ஓகே, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணுக்கு வந்தேன். நான் மோனிஷாக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பிளான் பண்ணேன். ஸோ அப்படி எழுதும்போது எனக்கு அந்த காம்பஸீனு அது இதெல்லாம் வந்து விழுந்தப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மோனிஷா பாக்குறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்க்க நான் ஆசைப்படுவேன், எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நான் பிலீவ் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு மோனிஷாவை இப்படியே நம்ம டிசைன் பண்ணலாம், இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஹானஸ்டா பிலீவ் பண்ணேன். ஸோ அப்படி நினைச்சுதான் அந்த மோனிஷாவோட கேரக்டர் எண்டு வரைக்குமே அவங்களோட மைண்ட் செட்ல அப்படியே தான் இருப்பான். எந்த இடத்துலயும் அவன் வந்து யாருக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டா, இப்படி இருக்கிற ஒரு பொண்ணா தான் இருக்கணும்னு நினைச்சு பண்ணோம். அதுக்கு ஹானஸ்டா தான் எழுதுனேன், அது அப்படிதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அனிஷாவும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு மோனிஷா மாதிரி தான். அந்த ஒரு சீன்ல தான் அவளோட வேர்ல்டை என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுல வந்து அவள் ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவள் வந்து இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துக்கு அனிஷா வராம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி தினேஷ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் ப்ரொபோஸ் பண்ண வரேன்ட்டு. ப்ரொபோஸ் பண்ணணுன்றப்ப அவள் பயந்துருக்கலாம், இல்லை இவன் ஐ லவ் யூன்னு இவனை கேட்காம இருந்திருக்கலாம், சும்மா பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவளுக்கு என்னன்னா, நீ இப்படி ஒன்று ஆசைப்பட்டுட்டீல, வா வந்து சொல்லிட்டு போ, என்ன பிரச்சனை, இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எதுக்கு நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுவோம், இது நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட ஓடி போறதெல்லாம் கிடையாது, அவனுக்கும் இன்னைக்கு அவன் மேல எந்த ஃபீலும் கிடையாது, இன்னைக்கு இல்லை அன்னைக்கே அவளுக்கு எந்த ஃபீலும் கிடையாது. ஏன்னா இவன் கூட தான் ஒன் சைடா பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ அதனால நீ ஒண்ணு ஆசைப்பட்ட, வா, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ செஞ்சுட்டு போயிரு, உனக்கு இதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா, கிடைச்சிட்டு போகுது, ஜாலியா இரு. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ்ல அவன் மெச்சூர்டா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனாலதான் அனிஷாவோட கேரக்டரைசேஷனும் அப்படி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எழுதுனேன். அது ஒர்க் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஸோ எனக்கு என்னன்னா ப்ரோ, இந்த படத்துல வந்து நிறைய சப்ளாட்ஸ் இருக்குல்ல, அப்பாவோட ஸ்டோரியா இருக்கட்டும், ப்ளஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் டீச்சர் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இதோட கட்ஸும் ஒரு சேம் ஆங்கிள்லேயே நிறையா டேவும் நைட்டுன்னு. ஸோ இந்த கட்ஸும் இந்த சப்ளாட்டோட கட்ஸும் எப்படி நீங்கள் ரைட்டிங்லேயே இந்த பிளான் இருந்துச்சா, இல்லை எடிட்டரு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த கட்டோட, ஏன்னா என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பையும் நானும் சில விஷயங்களை கட்டோட எழுதினேன். பட் படிக்கிறவங்க யார்கிட்ட சொல்கிறப்ப வந்து இல்லை இது இப்போ பண்ணாத, ஸ்டோரி முடிச்சுட்டு எடிட்டரோட டிஸ்கஸ் பண்ணி. ஆனால் எனக்கு அப்படி பண்ணுறப்ப ஏதோ விஷுவலி எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த படத்தில் அந்த மாதிரி கட்ஸ் இருக்கனால எப்படி அதை ஹேண்டில்?
அதான் இது டோட்டலாக ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான், டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரை பொறுத்து. பட் இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் எடிட்டரோட சப்போர்ட் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான சப்போர்ட். என்னோட ஃப்ரெண்டு தான் எடிட்டரு. ஸோ அவர் பயங்கரமாக நிறைய விஷயம் பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஸ்கூல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போர்ஷனில் வந்து சத்யா, மோனிஷா 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 2 வேர்ல்டுமே ஒரே வேர்ல்டு தான். ஸோ இந்த வேர்ல்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு சத்யாவோட நரேட்டிவ் காட்டும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் மோனிஷாவும் இருக்கா, 10th பொண்ணா இருக்கா. ஸோ இந்த வேர்ல்டுக்குள்ளே அவளும் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி மோனிஷாவோட கதை சொல்லும்போது அந்த வேர்ல்டில் தான் சத்யா இருக்கான், இருக்கணும்னு நினச்சேன். இது நான் ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணேன்னா, ரொம்ப நான் ஸ்கூல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும் அது பின்னாடி வருவோம். நான் ஒரு கிராமர் செட் பண்ணிட்டேன். இந்த படத்துக்கே விஷுவலாக ஒரு கிராமர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ஷூட் பண்ணும்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். டக்குன்னு மோனிஷா அனஸ்வரா வர சொல்லி, அனஸ்வரா அங்கே நில்லுங்க அனஸ்வரா அப்படின்னு சொல்லிடுவேன். டக்குன்னு அவங்க போய் நிற்பாங்க. டக்குன்னு போயிட்டு நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாலாஜி நீங்கள் அங்கே வந்து நில்லுங்க, டக்குன்னு நீங்கள் எக்ஸிட் ஆவாங்க, பாலாஜி நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ஷூட்டிங் ப்ராசஸில் எனக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் மட்டுமே ஒரு சில விஷயங்களை ஓட்டி நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலில் வந்து அந்த இன்டர்கட்ஸ் எல்லாம் அவர் பண்ணி காட்டும்போது எனக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. லைக் நம்ம நிறைய எடுத்துட்டோம், அதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக எங்கெங்கே வேணும் அப்படின்றத பொறுத்து அழகாக சூப்பராக வச்சுருந்தாரு. அது ஒரு மாதிரி எடிட்டரோட விஷயமும் நிறையா இருந்துச்சு இதில். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரெயினில் அப்பா வந்து அந்த இன்டர்கட் எல்லாமே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அந்த இடத்துல அவளோட டைலாக் வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஸ்கிரிப்ட்லேயே எழுதிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல அவர் அதை வச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது டோட்டலாக சப்ஜெக்டிவ் தான், கொலாபரேட்டிவாக தான் நடந்துச்சு. நிறைய ஒரு 70% ஆஃப் த விஷயங்கள் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் சுரேஷ்டையும் அதான் எடிட்டர்கிட்ட சொல்லுவேன், ப்ரோ இது பயங்கரமாக பண்ணிட்டீங்க ப்ரோ இந்த இடத்துல அப்படின்றப்போ அவரு கூட கிரெடிட்ஸ் எடுத்துக்க மாட்டார். ப்ரோ எடுத்துகிட்டு வந்தால் தானே ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால இது லைக் ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸாக தான் நடந்துச்சுயா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.